2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையை நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்றத்தில் நாளைய தினம் நிகழ்த்தவுள்ளார். இது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தின் 10வது வரவு செலவு திட்டம் என்பதுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 69வது வரவு செலவு திட்டமாகும். ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பது வரவு செலவு திட்டத்தின் முதற்கட்டமாக கருதப்படுகின்றது. 2015 ஆண்டுக்கான அரசு செலவினங்கள் அடங்கிய குறித்த ஒதுக்கீட்டு சட்டமூலம் கடந்த மாதம் 26ஆம் தேதி பிரதமர் DM ஜெயரத்னவினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வரவு செலவு திட்ட உரை நிதி அமைச்சரினால் பாராளுமன்றத்தில் நிகழ்த்தப்பட வேண்டும். இதன்போது அரசாங்கம் எதிர்பார்த்துள்ள செலவு, அதற்கான வருமானத்தை பெற்றுக் கொள்ளும் முறை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் நிதி அமைச்சரினால் விரிவாக தெளிவுபடுத்தப்படும். அரசாங்கம் பின்பற்றும் பொருளாதார திட்டங்கள் தொடர்பில் தெளிவூட்டுதல், அதற்காக பிரேரிக்கப்பட்டுள்ள புதிய கொள்கை முறைமைகள் தொடர்பில் நிதி அமைச்சரினால் உரை நிகழ்த்தப்படுகின்றமை விசேட அம்சமாகும். அதன் பிரகாரம் நாளை முன்வைக்கப்பட உள்ள 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிதி அமைச்சரான ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் அமைச்சின் செயலாளர் PB ஜெயசுந்தர ஆகியோரினால் நேற்றைய தினம் அவதானிக்கப்பட்டமையை காணக்கூடியதாக இருந்தது. ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற உள்ள நிலையில் இம்முறை வரவு செலவு திட்டம் சலுகைகள் நிறைந்த ஒன்றாக இருக்கலாம் என பெரும்பாலானோர் எதிர்வு கூறி வருகின்றனர். எனினும் இம்முறை வரவு செலவு திட்டம் சலுகையை அடிப்படையாக கொண்டதாக மாத்திரமல்லாது அரசாங்கத்தினால் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட பொருளாதார அபிவிருத்தி கொள்கையை மேலும் விஸ்தரிக்கும் வகையிலான திட்டங்களை உள்ளடக்கியதாக காணப்படும் என நிதியமைச்சின் செயலாளர் அண்மையில் தெரிவித்திருந்தார். இதேவேளை இம்முறை வரவு செலவு திட்டத்தில் 10,000 ரூபாய் சம்பள உயர்வை வழங்குமாறு பல தொழிற்சங்கங்கள் போராடி வருகின்றன. அரசு ஊழியர்கள் மாத்திரமல்ல, தனியார் பிரிவு ஊழியர்களின் சம்பளத்தையும் அதிகரிப்பதற்கான முறையொன்றை அமைப்பதும் தொழிற்சங்கங்களின் மற்றும் ஒரு வேண்டுகோளாகும். இதேவேளை கல்விக்காக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6% ஒதுக்குமாறும் அவர்கள் கோருகின்றனர். இவ்வாறான பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பில் தொழிற்சங்கங்கள் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற அதேவேளை கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட அரசாங்கத்துடன் தொடர்புபட்ட தொழிற்சங்கங்கள் இம்முறை வரவு செலவு திட்டம் குறித்த தமது எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தின. சம்பளத்தில் உள்ளடங்கும் ஒரு தொகையாக மேலதிக கொடுப்பனவான சுமார் 9,000 ரூபாய் காணப்படுகின்றது. 2005ஆம் ஆண்டு முதல் அது அதிகரிக்கப்பட்டது. 11,730 முதல் 21,172 வரை அதிகரித்த அந்த நிதியை சம்பளத்துடன் சேர்த்து 25% சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாகும். சம்பள உயர்வு வழங்கப்பட்ட பின்னர் அதன் நிழலாக பணவீக்கம் ஒன்று ஏற்படும். அந்த பணவீக்கம் நாட்டில் உள்ள அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே எமது சங்கம் உள்ளது. தற்போது மின்சாரம், எரிபொருள் மற்றும் எரிவாயு ஆகியவற்றின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. இதனை விடவும் குறைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என நாம் கூறுகிறோம். மக்களுக்கு நிரந்தர நிவாரணம் ஒன்றை வழங்குவதற்கு நுகர்வு பொருட்களுக்கு நிர்ணய விலை ஒன்று அவசியம். 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் நாளைய தினம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அது தொடர்பான விவாதம் நாளை மறுதினம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் 2 வாக்கெடுப்புகளின் பின்னர் அடுத்த மாதம் 24ஆம் தேதி அது நிறைவு பெற உள்ளது.